أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய கருணை அவனுடைய கிருபை கொண்டு தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அவங்களுடைய தன்மைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஈமான் கொண்ட ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய ரப்போட எப்படி நடக்கணும், தன்னோட எப்படி நடக்கணும், தன்னுடைய குடும்பத்தார்களோட எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு சாப்டரா பார்த்து 4வது சாப்டர்ல இருக்கும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிறதுல எந்த அளவுக்கு அறிவு மிக்கவளா, ஆற்றல் மிக்கவளா இருப்பா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில நாம பார்த்து வந்தோம் நிறைய பெண்மணிகளை. தன்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக வரக்கூடிய தன்னுடைய கணவன் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படிங்கறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கே உள்ள உரிமைகளை சொல்லக்கூடிய விஷயங்களா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அந்த வகையில நம்ம பார்க்க இருக்கிறது பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி தான். ஏன்னா இஸ்லாம் இந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான உரிமை, பாதுகாப்பு, இது கண்ணியம், இதையெல்லாம் உத்தரவாதப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனால ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பதுல அந்த பெண்ணுக்கு உரிய உரிமைய முழுமையான முறையில வழங்கக்கூடியதா இருக்கு இந்த இஸ்லாம். இந்த வகையில தான் இந்த பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சம்பவத்தை இந்த இடத்துல நம்ம உஸ்தாத் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுறாங்க. இந்த பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு ஹபசி, ஒரு நீக்ரோ அடிமை பெண்ணா இருக்கிறாங்க. இவங்களை அபூ லஹப் இருக்குல்ல, அபூ லஹபோடைய மகன் உத்பா சொந்தமாக்கி இருந்தான். அப்படியே அவங்களுக்கு அதாவது உத்பாவுக்கு சொந்தமான ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாங்க. அந்த அடிமையா இருக்கிற காலத்துல இந்த உத்பா என்ன செய்யறா, யாரு, அபூ லஹபோடைய மகன் உத்பா முகைஸ் அப்படிங்கிற ஒரு அடிமைக்கு பரீராவை கட்டாயப்படுத்தி மனம் முடிச்சு வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுக்கு இந்த திருமணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருந்திருந்தா நிச்சயமா இந்த முகைஸ அவரு திருமணம் முடிச்சிருக்க மாட்டாங்க. யாரு, பரீரா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த நிலைமையில அவங்க இருக்கும்போது, ஏன்னா ஒரு அடிமையா ஒரு எஜமானன் கிட்ட இருக்கும்போது அந்த எஜமான் என்ன சொல்றாரோ, என்ன அவருடைய கட்டளையோ அதுபடிதான் அவங்க இருக்க முடியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பிடிக்காட்டியும் அவங்க என்ன செய்யறாங்க, வேற வழி இல்லாம அவரோட இருக்கிறாங்க. இந்த பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு நெருக்கமான உறவு இருக்கு. அவங்களோட பேச பேச வர போக பார்க்க இப்படி இருக்கிறாங்க. அப்போ ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல அன்பு, பயங்கரமான அன்பு அவங்களுக்கு. அப்போ ஒரு தடவை என்ன செய்யறாங்க, அந்த பரீராவை விலைக்கு வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து? உத்பா கிட்ட இருந்து. அபூ லஹபோடைய மகன் உத்பா அவர்கிட்ட இருந்து இந்த பெண்ணை, அடிமை பெண்ணா இருக்கக்கூடியவங்க விலைக்கு வாங்கி அவங்களுக்கு விடுதலை கொடுத்துடுறாங்க, உரிமை விட்டுறாங்க. நீ இனிமேல் சுதந்திரமான பெண், நீ சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, தான் சுதந்திரம் ஆயிட்டோம், தான் அடிமை தலையில இருந்து உரிமை கிடைச்சிருச்சு. அதுக்கு பின்னாடி பரீரா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, இனி தன்னுடைய மன வாழ்க்கையில அந்த நிலைமைய நம்ம முடிவெடுக்கிறதுக்கு இனிமேல் நம்ம சுயமா சிந்திக்கலாம், சுயமா நம்ம முடிவெடுக்கலாம், சுயமா எல்லாமே செய்யலாம். இப்ப நம்ம யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சதோடு அவங்க என்ன செய்யறாங்க, தனக்கு கிடைச்ச இந்த மன வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு விருப்பம் இல்லை இல்லையா? அதனால இந்த மார்க்கத்தை பத்தி விளங்கி இருந்ததுனாலயும், மார்க்கம் தனக்கு கொடுத்த உரிமைகளை அவங்க நன்கு விளங்கி அறிந்து இருந்ததுனாலயும் இவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய கணவன்கிட்ட இருந்து மனவிலக்கு பெற நாடுறாங்க. ஏன்னா பிடிக்காத கணவரோட எப்படி வாழ முடியும் இல்லையா? அதனால அவங்க என்ன செய்யறாங்க, மனவிலக்கு பெற அவங்க சொல்றாங்க. அப்போ இத தெரிஞ்ச முகீஸ் இருக்கிறார்ல, யாரு, பரீராவோட கணவர், அவர் அளவுக்கு அதிகமான பாசமும் நேசமும் கொண்டவரா இருக்கிறாரு தன்னுடைய மனைவி மேல. அவர் இல்லை, என்னை வேணான்னு சொல்லிடாத, என்னை ஏத்துக்கொண்டு அவங்க பின்னாடியே சுத்துறாரு. இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மூலமா அறிவிக்கக்கூடிய செய்தியை பதிவு பண்ணிருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பரீராவுடைய கணவர் அடிமையா இருந்தாரு. அவர் முகீஸ் என்று அழைக்கப்பட்டாரு.
அவர் பரீராவை தான் பிரிஞ்சு நினைக்கும் போதெல்லாம் அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தாடி நனையும் அளவுக்கு அழுகுது. பரீரா பின்னாடியே சுத்திக்கிட்டே திரிறார். நீ என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உருக்கமா அவர் கேட்கிறார். இப்படி இத நான் பாக்குற போதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்னுடைய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இத பார்த்துட்டு சொல்றாங்க. யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்கன்னு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த பரீரா பின்னாடியே இவர் சுத்திக்கிட்டே அலையிறாரே, என்னை விட்டுறாத, நான் உங்க கூடயே வாழ்றேன் அப்படின்ட்டு அப்படியே அவர் தாடியெல்லாம் நனைகிற அளவுக்கு அப்படியே கண்ணீர் சிந்துற அளவு சிந்தி அவர் கேட்கிறாரு. இந்த நிலைமைய பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கிட்ட, அப்பாஸே, முகீஸ் பரீரா மீது வச்சிருக்கிற அந்த நேசத்தையும் பரீரா முகீஸ் மேல கொண்டுள்ள வெறுப்பையும் கண்டு நீங்க வியப்படையலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ முகீஸ் அவர்களுடைய நிலைமையை பார்த்து, முகீஸே, நீ மீண்டும் ஆஹ் அதாவது பரீராவுடைய அந்த முகீஸுடைய நிலைமையை பார்த்து பரீராட்ட கேக்குறாங்க, நீ அவரை மீண்டும் ஏத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீராட்ட கேக்குறாங்க. முகீஸ் உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வர்றாரு, அழுகுறாரு, தவிக்கிறாரு, அவர் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொல்றாரு, அதனால நீ அவரை ஏத்துக்கலாம்லன்னு. உடனே பரீரா ரலியல்லாஹு கேக்குறாங்க, ஒரு லேடி தான், ஒரு அடிமை பெண்ணு தான், அவளுக்கு உரிமை கிடைச்சதும் அவளுக்குன்னு இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவ தனக்கு விருப்பம் இல்லாத கணவனோட எப்படி வாழ முடியும்னு பிரிய நினைக்கிறா. அந்த கணவன் ரொம்ப பாசமா இருக்கிறாரு, அவருக்கு அவளை பிரிய முடியல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, பரீராவே, அவ கொஞ்சம் பரிசீலனை பண்ணலாமே, அவரை ஏத்துக்கிட்டு அவரோட நீ வாழலாமே அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது பரீரா என்ன கேக்குறாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்க இத கட்டளை ஆயிடுறீங்களா? நான் அப்படித்தான் செய்யணும், செய் பரீரான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கவுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல, நான் உனக்கு கட்டளை இடல, நீ அப்படித்தான் இருக்கணும், நான் ஒரு ரெக்கமெண்ட் பண்றேன், அவரோட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உங்களுடைய பரீரா என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கட்டளையா இடல அப்படின்னா அவர் எனக்கு தேவையில்லை, எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த நபிமொழி வழியா நமக்கு என்ன தெரியுது? சுதந்திரமான பெண் தனக்கு பிடிக்காத கணவனை பிரிஞ்சுறதுல மார்க்கம் எந்த அளவுக்கு அனுமதி கொடுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலமா நம்ம அறிகிறோம். அப்போ உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதாவது என்ன, அந்த அந்த விஷயத்தை உணர முடியுது இல்லையா? தன்னுடைய மனைவிய ஆழமா நேசிக்கக்கூடிய கணவன் யாரு? முகைஸ். மறுபக்கம் கொஞ்சம் கூட சமரசத்திற்கு இணங்கவே தயாரா இல்ல தன்னுடைய கணவனை வெறுக்கக்கூடிய மனைவி. இது ரெண்டுக்கும் இடையிலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சொல்றாங்க. அப்போ இங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால முடிந்த ஒரே ஒரு விஷயம் அந்த இடத்துல என்ன, பரீரா, நீ முகீஸை ஏத்துக்கலாமே, அவரோட நீ வாழ முடியாதா? அவரோட பிள்ளைங்க எல்லாம் உங்ககிட்ட இருக்கே, அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தந்தையா அவர் இருக்கிறாரே, அதனால அவர் கூட நீ வாழ முடியாதா அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல பரீரா ரலியல்லாஹு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு இரையச்சம் உள்ள ஒரு பெண்ணா இருந்ததுனால டக்குன்னு எந்த ஒண்ணும் சொல்லாம சிந்திச்சு பாக்குறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவளா இருக்கா. அதனால அந்த பெண் என்ன செய்யறா, அல்லாஹ்வுடைய தூதரே, இது உங்களுடைய கட்டளையா பரிந்துரையா? உங்களுடைய கட்டளையா இருந்தா உடனே நான் அதுக்கு கட்டுப்படுறேன், என்னுடைய கீழ்ப்படுதலை நான் வெளியாக்குறேன். ஆனா உங்களுடைய பரிந்துரையா இருந்தா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, இது என்னுடைய கட்டளை இல்ல, என்னுடைய பரிந்துரை தான், என்னுடைய ரெக்கமெண்ட் தான், இறுதி முடிவு உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப என்ன சொல்லிடுறாங்க அவங்க, இல்ல, நான் எனக்கு தேவையில்லை. சோ அந்த அளவுக்கு அவங்க பெருக்குறாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், ஒரு பெண் நிர்பந்தப்படுத்தி அவளை கட்டாயப்படுத்தி இந்த திருமண வாழ்க்கையில ஈடுபடுத்த முடியாது. அது ஆண்கள், அதாவது பெற்றோர்களா இருந்தாலும் சரி, தலைவர்களா இருந்தாலும் சரி, உயர் அந்தஸ்துல பதவியில இருந்தாலும் சரி, கூடாதுங்கிற மிகப்பெரிய ஒரு உரிமைய இந்த இடத்துல இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்குது. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை பார்த்துட்டு
என்ன நமக்கு உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, தங்களுடைய பெண் பிள்ளைகள் மீது வரம்பு மீறி நிர்பந்தம் செய்யறது, விரும்பாத ஆணுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து வைக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலும் வழிகாட்டல. நமக்கு அழகிய வழிகாட்டி இருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்பத்தோட, அவங்களுடைய பொருத்தத்தோட, அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு. அப்ப பாருங்க இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்தை பேணி நடக்க விரும்புற ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண் ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு அழகிய ஒரு அளவுகோலை அவ வச்சிருப்பா. அந்த அளவுகோலை கொண்டுதான் ஒரு முஸ்லிம் பெண் தனது வருங்கால கணவரை தேர்ந்தெடுப்பா. அப்ப பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தப்படுது, பிள்ளைகளுக்கும் அறிவுறுத்தப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்குரிய உரிமையை அழகான முறையில சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல பெற்றோர்களுக்கும் கட்டாய திருமணம் நிர்பந்தமா, அராஜகமா, அநியாயமா, உங்களுடைய கௌரவத்துக்காக, உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்களுடைய கண்ணியத்துக்காக, ஈகோவுக்காக எந்த ஒண்ணும் செய்யாதீங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு இந்த மார்க்கத்துல தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுலயும் சரி, எல்லா வகையிலையும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முறையில உரிமை கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. யா ரப்பே யா ரஹ்மானே, அழகிய முறையில் இந்த முறையில் வாழ்வதற்கு கிருபை செய்ய அல்லாஹ். உன்னுடைய வழிகாட்டுதல் எவ்வளவு ஈஸியானது, அழகானதா இருக்கு யா ரப்பே. பாத்தீங்களா எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மார்க்கத்தை பேணி நடக்க விரும்புற ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய நிலையான நிரந்தரமான தன்னோடு வாழக்கூடிய அந்த கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருப்பா. சும்மா வெளிப்படையா தெரியிற அழகு, கவர்ச்சி, பதவி, செல்வம் இதுக்கு மட்டும் அடிமையாகி, இதுக்கு மட்டும் விலை போய் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுப்பதுல இருக்க மாட்டா. அதே மாதிரி பெண்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை வச்சும் இறை நம்பிக்கை ஈமான் கொண்ட ஒரு பெண் அந்த எல்லா சாதாரண பெண்கள் மாதிரி ஆசைப்படுறத வச்சு தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்க மாட்டா. மாறாக தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்னுடைய கணவன்கிட்ட என்னவெல்லாம் குவாலிபிகேஷன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பா தெரியுமா? உறுதியான மார்க்க பற்று. சுப்ஹானல்லாஹ், நம்ம எல்லாரும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா நமக்கு வழிகாட்டி தர்றாங்க பாருங்க. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது, தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கும் போது, அந்த கணவன்கிட்ட என்ன குவாலிபிகேஷன் இருக்கணுமா? உறுதியான மார்க்கப்பற்று, நல்ல குணங்கள், இது ரெண்டும் இருக்குதா அப்படின்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு பின்னாடிதான் அந்த ஆணை தன்னுடைய வாழ்க்கை துணைவா தேர்ந்தெடுப்பா. இப்படி இந்த ரெண்டு விஷயத்திலையும் சிறந்து விளங்கும் போது வெற்றிகரமான இல்லறத்தை மிகப்பெரிய தூண்களா அவன் அமைக்க முடியும். தன்னுடைய கணவரை அலங்கரிக்கக்கூடிய ஆபரணங்களா இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண் பெண் 2 பேருமே தங்களுடைய துணையை தேர்ந்தெடுக்கும் போது உன்னிப்பா கவனிக்க வேண்டிய 2 தகுதிகள் இருக்குது. அந்த 2 தகுதிகள் என்ன தெரியுமா? 1 மார்க்கப்பற்று, 2 நல்ல குணம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இது 2யும் நம்ம ஒவ்வொரு தாயும் தகப்பனுமா இருக்கிற பெற்றோர்கள் கவனிக்கின்றோமா? இது 2யும் பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்முடைய கணவன் எப்படி வரணும்னு தீர்மானிக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல ஒரு ஹதீஸ சுனன் இப்னு மாஜால திர்மிதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல நம்மளுடைய ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எவருடைய மார்க்கப்பற்றை குறித்தும் ஒழுக்க பண்பாட்டை குறித்தும் உங்களுக்கு திருப்தியாக உள்ளதோ அவரை திருமண சம்பந்தம் வைத்துக் கொள்ளுங்கிறதுக்கு தூது அனுப்பினால் அவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள். நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் சமுதாயத்தில் குழப்பமும் சீர்குலைவும் ஏற்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அப்ப யார் ஒருத்தர்கிட்ட 1 மார்க்கப்பற்று, 2 ஒழுக்க பண்பாடு, இந்த 2 இருக்குதோ அவங்க உங்களுடைய பிள்ளைகளை திருமணம் பேசி கேட்டு அனுப்புனா அவங்களுக்கு அழகான முறையில நீங்க திருமணம் முடிச்சு கொடுங்க. அது மிகப்பெரிய உயர்வையும் கண்ணியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லாத போது சமுதாயத்துல குழப்பமும் சீர்குலைவும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு ஆணை புற அழகால், அதாவது வெளிப்படையான அழகால் தன்னை கவர்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, அந்த ஒரு காரணத்துக்காக தேர்ந்தெடுக்காம, அதாவது குணத்தால் கெட்ட ஒருத்திய
மணக்க மாட்டான்னு ஒரு ஆண். அது போலதான முஸ்லிம் பெண்ணும் ஒரு வெளிப்பட அழக வச்சு பார்த்துக்கிட்டு கெட்ட வாலிபரை மணக்க மாட்டான்ல. அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குணத்திலையும் அழகா இருக்கணும், மார்க்கத்துல உறுதியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆண், அப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்கணும். நல்லொழுக்கம் உள்ள, சிறந்த சிந்தனை உள்ள, தூய்மையான பண்புள்ள, கற்பை பேணுகின்ற நடத்தை உள்ள அழகான மார்க்கப்பட்டுள்ள வாலிபர் தான் ஒரு உண்மையான முஸ்லிம் பெண்மணியை கவர முடியும். இதை தவிர உலகத்துல வெளிப்படையா தெரியக்கூடிய அழகோ, பதவியோ, செல்வமோ, பட்டங்களோ ஒரு அழகான முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி திரும்பி கூட பார்க்க செய்யாது. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல அழகான ஒரு வரையறையை போட்டு கொடுத்திருக்காங்க. முதல்ல நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு ஆணா இருக்கணும், நல்ல சிந்தனை உள்ளவனா இருக்கணும், தூய்மையான பண்புள்ளவனா இருக்கணும். 3. 4 கற்பை பேணுகின்ற நடத்தை உள்ள, அதுக்கடுத்து அழகான வாலிபனா இருக்கணும், அழகான வாலிப பெண்ணா இருக்கணும். இப்படி ஒவ்வொரு முஸ்லிம் முன்மாதிரி ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது சுப்ஹானல்லாஹ் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழகிய வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க. நம்பிக்கையுள்ள தூய்மையான வாலிப பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கையுள்ள தூய்மையான வாலிபரே தகுதியான கணவரா இருக்க முடியும். இதே மாதிரிதான் ஒரு ஒழுக்கமற்ற வழிகட்ட வாலிபனுக்கு, அந்த வாலிப பெண்ணுக்கு அவளை போல ஒழுக்கம் கெட்ட வாலிபனே தகுதியாக இருக்க முடியுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூர்ல சொல்லி காட்டுறான். கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும் தகுதியானவர்கள். அதே மாதிரியே பரிசுத்தமான பெண்கள் பரிசுத்தமான ஆண்களுக்கும், பரிசுத்தமான ஆண்கள் பரிசுத்தமான பெண்களுக்கும் தகுதியானவர்கள். இத்தகைய பரிசுத்தமானவர்கள் தான் குற்றம் குறைகளிலிருந்து பரிசுத்தமாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மறுமையில் மன்னிப்பு உண்டு, கண்ணியமான முறையில் உணவும் உண்டு. யாருக்கு? நல்லோர்களோடு சேர்ந்து இணையணும், கெட்டவர்கள் கெட்டவர்களோட தான் போவாங்க. அப்ப யார் இந்த தகுதியை பேணி தன்னுடைய குற்றம் குறைகளிலிருந்து பரிசுத்தமாக அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து மீண்டு அவர்கள் வாழ்க்கையை அமைச்சு கொள்றாங்களோ அவங்களுக்கு கண்ணியமான முறையில அல்லாஹ்விடத்துல மன்னிப்பும் உண்டு, கண்ணியமான உணவும் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூர் 26வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அந்த வசனத்தை தான் நாம இன்னைக்கு ஓதியும் கேட்டோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது எதையெல்லாம் அவ அழகான ஒரு கிரிட்டேரியாவா, அவளுக்கு தேவையான ஒரு விஷயமா, குவாலிபிகேஷனா, குவாலிட்டியா எதெல்லாம் வச்சிருப்பா? வெளிப்புற அழகா இல்ல, வெளிப்புற பகட்ட இல்ல, வெளியில இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய செல்வத்தை இல்ல, வெளியில இருக்க பட்டம் பதவியே இல்ல. மெயினா அந்த ஆணிடம், தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அழகிய விஷயம் நல்லொழுக்கம் உள்ள, சிறந்த நல்ல ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும், நல்ல சிந்தனை உள்ளவனா இருக்கணும், தூய்மையான பண்பு உள்ளவனா இருக்கணும், கற்பை பேணி நடக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்கணும், அழகிய மார்க்கப்பட்டுள்ள, அதுக்கு அடுத்துதான் அழகிய மார்க்கப்பட்டுள்ள வாலிபரா இருக்கணும். அப்போ முதல்ல ஒழுக்கத்தை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களா இருக்கோம். ஆணையா இருந்தாலும் சரி, பெண்ணையா இருந்தாலும் சரி, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா வளர்க்கிறோமா? நல்ல சிந்தனை உள்ள பிள்ளைகளா வளர்க்கிறோமா? தூய்மையான பண்புகளை கொண்டவர்களா வளர்க்கிறோமா? அதுக்கடுத்து சிறு வயசுல இருந்தே கற்புண்டா என்ன, ஒழுக்கம்டா என்ன, அந்த கற்பை பேணி பாதுகாக்கிறதுல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னங்கிறது சொல்லி கொடுத்து வளர்க்கிறோமா? 4 விஷயத்தையும் ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சொல்லி கொடுத்து அழகான முறையில வளர்க்கும் போதுதான் அவர்கள் அழகான வாலிபர்களா வாலிபிகளா வளர்ந்து வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சிறப்புள்ளதா இருக்கும். இப்படிப்பட்ட பெண்கள், இப்படிப்பட்ட ஆண்கள் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அழகான முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது அல்லாஹ் சொல்றான், கண்ணியமான முறையில உங்களுக்கு உணவு உண்டு, கண்ணியமான இருப்பிடம் உண்டு. அப்போ இங்க நம்ம என்ன செய்யக்கூடாது? ரொம்ப கவனமா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், அலட்சியமா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆசிரியர் நமக்கு உஸ்தாத் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. ஒரு விஷயத்த நம்ம மறக்க கூடாது. தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண்
சிறிதும் அழகற்றவனா கோரமா, அதாவது கொஞ்சம் லட்சணம் இல்லாம இருந்தாலும் மார்க்கப்பற்றுக்காக அவரை தான் மனம் முடிக்க வேணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு இல்ல. அவள் எதிர்பார்க்கிற அழக, மனச விரும்புற ஒரு செழிப்ப, ஒரு பெற்ற ஆணை மனம் முடிக்கக்கூடிய ஒரு தகுதி அவளுக்கு முழு உரிமையும் உண்டு. அவளுக்கு அழகான ஒரு ஆணையோ, ஒரு நல்ல செல்வமான ஒரு ஆணையோ, பார்க்கறதுக்கு நல்ல கவர்ச்சியா இருக்க ஒரு ஆணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு, திருமணம் முடிக்கிறதுக்கு, தன்னுடைய வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதே சமயம் வெளி தோற்றத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை காட்டி அவனுடைய நற்குணங்களை அலட்சியப்படுத்திடக் கூடாது. அதுக்காக நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத, இல்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆணை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா மெயினா நீங்க பார்க்கக்கூடியது மார்க்கத்தை, நல்ல குணத்தை அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு ஆசிரியர் ஆகானவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து சொல்றாங்க, ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தனது தனித்தன்மைக்கும் மனசுக்கும் உகந்த ஒரு ஆணை மனம் முடிக்கிறது தனது கணவன் மீது முழு அதிகாரம் பெற்ற நிர்வாகியா இருக்கிறதுங்கிறது புரிஞ்சு வச்சிருப்பா. அதாவது ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தனக்கு பிடிச்ச ஆணை திருமணம் முடிக்கணும், தனக்கு மனசுக்கு உகந்தவனா அவன் இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்துல தன்னுடைய கணவன் தன் மீது முழுமையான அதிகாரம் செலுத்தக்கூடிய நிர்வாகியா இருப்பான், அவனுடைய சொல்லுக்கு கீழே கட்டுப்பட்டுதான் நம்ம வாழணுங்கிறதையும் புரிஞ்சு வச்சிருப்பா. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 34வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆண்கள் பெண்ணை நிர்வகிக்கக்கூடியவர்கள். காரணம் அவர்களில் ஆண் பெண்களில் சிலரை சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். இந்த இடத்துல ஆசிரியர்கள் நமக்கு அழகா விளக்கம் சொல்றதுக்காக உள்ளுக்குள்ளேயே அடைப்பு குறியில கமா போட்டு நமக்குள்ள எழுதியிருக்காங்க. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். காரணம் அவர்களில் ஆண்கள் பெண்களில் சிலரை, ஆண்களை சிலரை விட பெண்கள், அதாவது பெண்களை விட அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். மேலும் ஆண்கள் தங்கள் பொருட்களை பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள். ஆகவே என்ன செய்யணும்? ஒரு பெண் தனக்கு பிடிச்ச கணவனை தேர்ந்தெடுக்கிறதுலயோ, அவன் அழகானவனா இருக்கிறதுலயோ, அந்தஸ்துல கூடியவனா இருக்கிறதுலயோ தப்பு இல்லை. அதே நேரத்துல மார்க்கத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேர்வு செய்யணும். அப்படி தேர்வு செய்யும் போது அந்த பெண் நினைக்கணும், நம்மளுடைய கணவன் தான் நம்மளுடைய நிர்வாகி, அவருக்கு கீழே தான் நம்ம கட்டுப்பட்டு வாழணுங்கிறதையும் அவ புரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசா 4வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல சொல்றான், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். ஏன் தெரியுமா? உங்களில் சிலரை விட, பெண்களை விட ஆண்களை நான் ஒருபடி மேன்மையாக்கி வச்சிருக்கிறேன். அதனால ஆண்கள் தன்னுடைய பொருள்களை பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள். அதனால நீங்க என்ன செய்யணும்? அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் நீங்க வாழணும். அப்போ ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி எப்படிப்பட்ட ஒரு ஆணை தனக்கு கணவனா தேர்ந்தெடுக்க விரும்புவான்னு சொல்லி கேட்டா, அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவன் அவளை நிர்வாகம் செய்யறதால அவளுக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் அவளுக்கு கிடைக்கும். அவளுக்கு கண்ணியமும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும். அந்த கணவனோட வாழ்றத பார்த்து அவ அப்படியே மகிழ்ச்சி அடைந்து போவா. இவனை போய் மனம் முடிச்சுட்டோமே, இவனை போய் திருமணம் முடிச்சுட்டோமேன்னு ஒரு நாளும் புலம்புற நிலைக்கு ஆளாக மாட்டா. சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய கணவனுக்கு கீழே வாழ்வாளாம். தன்னுடைய கணவன் தனக்கு நிர்வாகியா இருப்பாராம். அந்த கணவர் அடிமையா நடத்த மாட்டாராம். இன்னைக்கு நிறைய உலகத்துல அதைதான் பாக்குறோம். அதனாலதான் இன்னைக்கு பெண்கள் என்ன செய்யறாங்க, நீ செலவு பண்றதுனாலதானே நீ உனக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிற. நான் படிச்சுட்டு நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் செலவு பண்றேன், உனக்கே நான் கட்டுப்படணும், நீயே எனக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நேர் மாற்றமா பேசக்கூடியதை பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தன்னுடைய பெண்களுக்கு ஆண்கள் செலவு செய்கிறார்கள், அவங்க நிர்வாகியா இருப்பார்கள், அவருக்கு அந்த கணவனுக்கு கீழே கட்டுப்பட்டு ஒரு பெண் அழகான முறையில வாழணும். அந்த நிர்வாகியா இருக்கக்கூடிய அந்த ஆண் எப்படி தன்னுடைய மனைவியை வச்சிருப்பார் தெரியுமா? கண்ணியமா வச்சிருப்பாரு, மரியாதையா வச்சிருப்பாரு, மன மகிழ்ச்சியோட அவளை வச்சிருப்பாரு. ஒரு நாள் அவ இவரை போய் கட்டிக்கிட்டோமேன்னு புலம்புற நிலைக்கு அவர் வச்சிருக்க மாட்டார்.
சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு கண்ணியம், எவ்வளவு ஒரு அழகு, எவ்வளவு ஒரு சிறப்பு. கேட்கவே சுப்ஹானல்லாஹ். அப்போ இஸ்லாத்துல அடிமைத்துவங்கிறது கிடையாது. கட்டுப்பாடு இருக்கு இல்லையா? ஒழுக்கம் இருக்கு, கண்ணியம் இருக்கு, உயர்வு இருக்கு, மனமகிழ்வு இருக்கு. அடிமைத்துவங்கிறது கிடையாது அப்படிங்கறத இந்த வசனத்துல எல்லாம் நம்ம புரிச்சுக்கலாம். அப்போ தன்னோடு கைகோர்த்து நம்பிக்கையோட தொடங்குற இல்லற வாழ்க்கையில இஸ்லாம் விரும்புறது என்ன தெரியுமா? இஸ்லாம் விரும்பிய அந்த காட்டிய நெறியில, அந்த நெறிமுறைப்படி நம்ம வாழணுங்கிறதுதான். அப்ப கணவன் மனைவி 2 பேருமே இந்த மனித குலத்துக்கு இஸ்லாம் குடுக்கிற செய்தியை எடுத்து சொல்லணும். முழுமையான ஒரு முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்கணும். தூய்மையான சந்ததிகளை நம்ம உருவாக்கணும். அதற்கு நல்லறிவு புகட்டணும். எதுக்கு? நம்ம பெற்றெடுத்த அந்த செல்வங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அறிவை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க சிறந்த சிந்தனை உள்ளவர்களா நம்மளுடைய பிள்ளைகளை அழகான முறையில வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம 2 பேரும் கணவனும் மனைவியும் இணைந்து செயல்படணும். இந்த முயற்சியில ஒருத்தருக்கொருவர் அன்போடையும் நெருக்கத்தோடையும் நெருக்கமாகவும் இணக்கமாகவும் செயல்படும் போதுதான் இந்த 2 பேரோட போக்குலையும் ஒரு முரண்பாடு இருக்காது, குணமாறுதல் ஏற்படாது. இயற்கையா நடக்கக்கூடிய ஒவ்வொரு இதுலயும் பண்பாட்டிலையும் எந்த வித்தியாசமும் உண்டு பண்ணாம, மார்க்கத்துல கோளாறுகள் வந்து விடாம, தானும் அழகிய வாழ்க்கை வாழ்வதோட தன்னுடைய பிள்ளைகளையும் அழகான சிந்தனை உள்ளவர்களா, பண்பாடு உள்ளவர்களா, தூய்மையானவர்களா, ஒழுக்க சீலர்களா வளர்த்தெடுக்க முடியும். அதனால ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தான் கணவனை தேர்ந்தெடுக்கிறது ஒழுக்கமானவனா, மார்க்கப்பட்டுள்ளவனா, கற்பை பேணி பாதுகாக்கக்கூடியவனா இருக்கிறான்னு பார்த்து தேர்ந்தெடுக்கணும். இவ்வளவையும் பார்த்து தேர்ந்தெடுக்கும் போது நாம் அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அந்த கணவன் தான் நம்மளை விட உயர்வான ஒரு அந்தஸ்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற சிந்தனையோடயும் இருக்கணுங்கிறதை இந்த இடத்துல நமக்கு அழகான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்தி காட்டக்கூடிய வசனங்களோட ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அடுத்து ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஆண், ஒரு இறை நம்பிக்கையோட பெண் ஒரு மகா சமுத்திரத்துல அருகருகே போகக்கூடிய, இணைந்து செல்லக்கூடிய 2 ஓடங்களை போன்றவர்களா இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் வெவ்வேறு திசையில பயணம் பண்ணி போகாம ஒருத்தருக்கொருவர் ஒன்றுபட்டு வாழ்ந்தால்தான் இஸ்லாம் விரும்புற நல்லறத்தை நடத்தி காட்ட முடியும். ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்துல ஓடக்கூடிய 2 ஓடங்கள், அந்த 2 ஓடமும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து போகும்போதுதான் இஸ்லாம் விரும்பக்கூடிய இல்லறத்தை அமைக்க முடியும். 2 ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போச்சுன்னா கிடையாது. இஸ்லாம் விரும்பக்கூடிய குடும்ப அமைப்பு அது கிடையாது அப்படிங்கறத அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, இஸ்லாம்ங்கிறது உலக மக்களுக்கு அல்லாஹ் எடுத்து சொல்ல விரும்புற நேர்வழியின் தூதுத்துவ செய்தி. இஸ்லாம்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ் சொல்ல விரும்புற நேர்வழி, அதனுடைய தூது செய்தி தான் இந்த இஸ்லாம். இது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதமா சுமத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூது செய்திய, அல்லாஹ் ஒருவன்கிறத, அல்லாஹ் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தத இந்த உலக மக்களுக்கெல்லாம் சொல்லி காட்டணுங்கிற ஒரு செய்திய ஒவ்வொரு ஆண் மீதும் ஒவ்வொரு பெண் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதமா சுமத்திருக்கிறான். இதையே தனது மேன்மை மிகும் நூல்ல, அல்லாஹுடைய கலாம்ல, அல்லாஹுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 35வது வசனத்துல சொல்றான், நிச்சயமாக முஸ்லிம் ஆகிய ஆண்களும் பெண்களும், நிச்சயமாக முஸ்லிம் ஆகிய ஆண்களும் பெண்களும், முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த இடத்துல இல்ல, நம்பிக்கையாளரான ஆண்களும் பெண்களும், அதுக்கடுத்து அல்லாஹையும் அவனை சார்ந்த அத்தனையும் நம்பக்கூடிய ஆண்களும் பெண்களும், அல்லாஹுக்கு வழிபடுகின்ற ஆண்களும் பெண்களும், அல்லாஹுக்கு மட்டும்தான் வழிபடணும், வேற யாருக்கும் வழிபடக்கூடாது. அப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும், உண்மையே கூறுகின்ற ஆண்களும் பெண்களும். அப்ப இந்த இடத்துல பொய் சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பொறுமையுள்ள ஆண்களும் பொறுமையுள்ள பெண்களும். 5 விஷயம். அதுக்கு அடுத்து அல்லாஹ்வை பயந்து நடக்கின்ற ஆண்களும், அல்லாஹ்வை பயந்து நடக்கின்ற பெண்களும். 6வதா
7வது அல்லாஹ் தஆலா சொல்றான், தானம் செய்யற ஆண்களும் தானம் செய்யற பெண்களும். 8வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நோன்பு நோக்கின்ற ஆண்களும் நோன்பு நோக்கின்ற பெண்களும். 9வது கற்புள்ள ஆண்களும் கற்பை பேணக்கூடிய பெண்களும். 10வது அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்ற ஆண்களும் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்ற பெண்களும். 10 விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் மகத்தான கூலியும் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஆண்களாக இப்படிப்பட்ட பெண்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 விஷயத்த சொல்றான். ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி, ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் ஆண் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய வாழ்க்கை துணையை அவ தேர்ந்தெடுத்தா இந்த 10 கேட்டகரிக்குள்ள வரும். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்ததோட முஸ்லீமா இருக்கணும், நம்பிக்கையாளர்களா இருக்கணும், உண்மை பேசக்கூடியவர்களா இருக்கணும், பொறுமையுள்ளவர்களா இருக்கணும், அல்லாஹ்வை பயந்து நடக்கணும், தான தர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும், நோன்பு வைக்கக்கூடியவர்களா இருக்கணும், கற்பொழுக்கத்தை பேணக்கூடியவர்களா இருக்கணும், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களா இருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழகிய ஆணை தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு ஆண் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கும் போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த எடுத்து சொன்ன அந்த நேர்வழியின் தூது செய்தி அழகான முறையில் அவர்கள் கொண்டு போய் சேர்த்து வைப்பார்கள். இது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் அமானிதமாக கொடுத்திருக்கிறது. இந்த அமானிதங்களை நாம் ஒவ்வொருவரும் பேணி வாழ வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வாழ்க்கை பயணத்தை நல்ல முறையில தொடங்குறதுக்கு, சரியான இலக்கை நோக்கி நகர்வதற்கு திருமண உறவு பலமிக்கதா இருக்கணும். குடும்பத்தின் தூண்களை உறுதிப்படுத்தணும். பாதுகாப்பான அடித்தளத்தின் மீது குடும்பங்கள் நிலை பெறணும். பாதுகாப்பான அடித்தளம்ங்கிறது என்ன தெரியுமா? அழகிய முறையில் நாம் கணவனை மனைவியை தேர்ந்தெடுப்பதுல இருக்கு. எத்தனையோ மகத்துவம் மிக்க முஸ்லிம் பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களோட உயர்ந்த நோக்கங்களும் தனித்தன்மைகளும் மிகச் சிறப்பானதா இருக்கு. கணவரை தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க காட்டுகின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. இப்படி பாராட்டக்கூடிய வகையில நடந்த எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அதுல உம்மு சுலைம் தன்னுடைய கணவனை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஆசிரியர் நமக்கு சொல்ல வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். பாப்போமா அவங்கள பத்தி? நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணியா நம்ம இருக்கும்போது, அல்லாஹு அக்பர், அந்த வாழ்க்கை எவ்வளவு சிறப்பு மிக்கதா அழகானதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல சொல்றாங்க, உம்மு சுலைம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி சொல்லும்போது, இவங்க அன்சாரி பெண்கள்லயே மிக விரைவா இஸ்லாத்தை தழுவிய பெண்கள்ல ஒருத்தரா இருக்கிறாங்க. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாமிய தழுவிய காரணத்தினால அந்த காலத்துல அவங்களுடைய கணவர் மாலிக் இப்னு மதுர் அப்படிங்கிறவர் தன்னுடைய அவருக்கு மனைவியா இவங்க இருக்கிறாங்க உம்மு சுலைம். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிறந்தவங்கதான் அனஸ் ரலியல்லாஹு. அப்போ இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பேர், ரியலான உண்மையான பேர் என்ன? ருமைஸா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப இவங்களுக்கு சுலைம்ங்கிற ஒரு பிள்ளையும் இருந்ததுனால உம்மு சுலைம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அப்ப இவங்க இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க? இஸ்லாமை ஏற்றது மாலிக் இப்னு நதுருக்கு பிடிக்கல. அதனால என்ன செய்யறாங்க? உம்மு சுலைம் அவர்களை விட்டுட்டு வெறுத்து விலகி போயிட்டாங்க. அப்ப பிள்ளைகளோட உம்மு சுலைம் தனித்து விடப்படுறாங்க. இவர் தன்னுடைய கணவருடைய ஆதரவு இல்லாம அவங்க தனிமையா விடப்படுற நிலைமையில உம்மு சுலைம் என்ன செய்யறாங்க? கணவன் போனா பரவாயில்ல, நான் இஸ்லாத்தை துறந்துட்டு இந்த கணவனோட வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு தனியா இருந்து குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இஸ்லாத்தின் உறுதியோட நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க. சில காலம் போகுது. காலம் போய்கிட்டு கால போக்குல போகக்கூடிய அந்த நேரத்துல இந்த மாலிக் இப்னு மதுர் இருக்கிறார்ல, அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி வருது. அப்போ என்ன செய்யறாங்க? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பிள்ளை அனஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 10 வயசா இருக்கு. அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய்
தன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பணிய பணியை அழகான முறையில அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. யார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய மார்க்கத்திற்கு இந்த இஸ்லாத்துல நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சதுக்கும் நிறைய விஷயங்களை இந்த உலகத்துக்கு சொன்னதுக்கும் முன்னோடியான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு பத்தி தெரியாத எந்த ஒரு முஸ்லீமும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக சேவை செய்தவங்க. அப்போ அவங்கள கொண்டு போய் 10 வயசா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கையில ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சிட்டு இந்த கணவனை இழந்த உம்மு சுலைம் என்ன செய்றாங்க, ரொம்ப சின்ன வயசுல இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மதீனாவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர், அழகிய தோற்றம், நல்ல பிரசித்தி பெற்ற ஒருவர் வந்து உம்மு சுலைம் அவர்களை பார்த்து மனமுடிக்க ஆசைப்பட்டு வந்து கேக்குறாங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? அபூ தல்ஹா. அபூ தல்ஹா வந்து இப்ப முஸ்லிமா இருக்கல, இருந்தாலும் மதீனாவுடைய பெண்கள் யாரு பார்த்தாலும் ஆசைப்படுற அளவுக்கு, உள்ளங்கள் கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு அழகுடையவரா, செல்வ செழிப்பு உள்ளவரா, அந்தஸ்து உள்ளவரா இருக்கிறார். எந்த ஒரு பெண்ணும் அவரை விரும்பாம இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள விரும்பி அவர் வந்து பெண் கேட்டு போறாரு. அப்ப பெண் கேட்டு போகல அவர் நினைக்கிறாரு, இந்த பெண் நம்மள மறுக்க மாட்டா, நம்மளை ஏற்றுக்கொள்வா. ஏன்னா நம்மள மறுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் யாருக்குமே இல்லை அப்படின்ற ஒரு சிந்தனையோட அவர் போய் அவர்கிட்ட பெண் பேசும்போது உம்மு சுலைமை சந்திச்சு அவருடைய விருப்பத்தை தெரியப்படுத்துறாரு. அப்போ அபூ தல்ஹாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்ன, உம்மு சுலைம் கேக்குறாரு, ஓ அபூ தல்ஹாவே, நீங்க வணங்குற தெய்வம் என்னன்னு பாத்தீங்களா? இது இந்த பூமியில முளைக்கக்கூடிய ஒரு அற்ப மரம். அதை ஒரு ஹபஷி அடிமை ஒருவன் சிலையா செதுக்குறான். அத நீங்க வணங்குறீங்க. நான் ஒரே ஓரிரை கொள்கையில இருக்கக்கூடியவளா இருக்கேன். இப்படி ஏத்துக்கிற முடியும்? இப்படி அவங்க அழகா கேக்குறாங்க. அழகையோ, செல்வத்தையோ, கௌரவத்தையோ அவங்க பார்க்கல. அவங்க பார்த்தது எது? இஸ்லாம், இறை நம்பிக்கை, ஓரிரை கொள்கை. அழகான முறையில எடுத்து சொல்றாங்க. ஓ அபூ தல்ஹாவே, நீங்க வணங்குற தெய்வம் என்னன்னு பாத்தீங்களா? அது இந்த பூமியில முளைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மரம். அதை ஒரு ஹபசி அடிமை சிலையா செதுக்குறான். நீங்க அதைத்தானே வணங்குறீங்க? அபூ தல்ஹா சொல்றாங்க, ஆமா அப்படித்தான். அப்போ எப்படி? உம்மு சுலைம் சொல்றாங்க, அபூ தல்ஹாவே, என்ன உங்களுக்கு வெட்கமா இல்லையா? இந்த பூமியில முளைக்கிற ஒரு மரத்தை ஒரு ஹபசிய அடிமை செதுக்கக்கூடிய அந்த சிலையை நீங்க வணங்குகிறீங்க, நீங்க அதை வணங்குறீங்களே, அதை பார்த்தா உங்களுக்கு வெட்கமா தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டுட்டு அபூ தல்ஹா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு நிறைய மகர் தந்து நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஓகேவா? நான் உயர்ந்த ஒரு குலத்துல அந்தஸ்துல உள்ளவனாவும் இருக்கிறேன். உங்களுடைய மகர, உங்களுடைய அந்தஸ்த நான் ஒரு காலம் விரும்பல. நான் உங்களை ஏத்துக்கணும்டா, நீங்க இஸ்லாத்துக்கு வரணும். நீங்க இஸ்லாத்துக்கு வந்து அதை எனக்கு மகரா கொடுங்க, நான் உங்களை படம் பிடிச்சுக்கிறேன். அப்படி இல்லாத போது உங்களுடைய செல்வமோ உங்களுடைய அழகோ எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. இந்த செய்தி சுனன் நசையில பதியப்பட்டிருக்குன்னு நமக்கு உஸ்தாத் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இப்ப என்ன செய்யறாரு, திரும்பி போயிட்டாரு அபூ தல்ஹா. யோசிக்கிறாரு திரும்ப திரும்ப. அவங்களுக்கு உம்மு சுலைம் மேலதான் விருப்பம் இருக்கு. 2வது முறையா உம்மு சுலைம்கிட்ட அவங்க திரும்பி வர்றாங்க. வந்து சொல்றாங்க, உங்களுக்கு சொன்னதை விட அதிகப்படியான நான் மகர தர்றேன், உங்களுக்கு செல்வத்தை தர்றேன்னு ஆசை விட்டுறாரு. இப்பயும் உம்மு சுலைம் சொல்றாங்க, கண்டிப்பா சொல்றாங்க, வைராக்கியமா மன உறுதியோட சொல்றாங்க அபூ தல்ஹா கிட்ட, சுப்ஹானல்லாஹ், அபூ தல்ஹாவே, ஒரு அற்ப மரத்திலிருந்து வடிக்கப்பட்ட அந்த சிலையை வணங்க கொடியறோம். தீ மூட்டுனா அது அப்படி எரிஞ்சு சாம்பலா போயிருமே. அது உங்களுக்கு தெரியாதா? அதை வணங்கக்கூடிய நீங்க எனக்கு ஒரு நாளும் செட் ஆக மாட்டீங்க. இது எப்பேற்பட்ட பேச்சு பாருங்க. இந்த பேச்சை கேட்டதோட அபூ தல்ஹாவோட உள்ளத்துல ஒரு ஆழமான ஒரு மனப்பதிவை ஏற்படுத்துது. அவர்கிட்ட ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்துது. கடவுளை எரிக்க முடியுமா? எரிந்து சாம்பலானா அது கடவுளாத்தான் இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு, யோசிக்கிறாரு. யோசிச்ச அந்த நேரத்திலேயே அவர் அந்த இடத்திலேயே தன்னுடைய நாவை அடக்க முடியாம அந்த இடத்திலேயே ஷஹாதா சொல்றாரு.
வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூதரும் அவங்களுடைய அடியாருமாய் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண்ணிட இருந்த உறுதியை பாருங்க, இஸ்லாத்துல இருந்த நம்பிக்கையை பாருங்க. உடனே அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா உள்ளத்துல மிகப்பெரிய மகிழ்ச்சி, ஒரு மலர்ச்சி. தன்னுடைய மகன் அனஸ கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, அனஸே எந்திரிச்சு வா, தயாராகு. உன்னுடைய தாய் உம்மு சுலைமுக்கும் அபூ தல்ஹாவுக்கும் மனம் பிடிச்சு வைன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். யார வழியாக்குறாங்க இந்த இடத்துல? தன்னுடைய மகனை. அல்லாஹு அக்பர். அப்போ வழி யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இதுல இருந்து சட்டங்கள் எடுப்பாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா சாட்சிகளை வர வச்சு தன்னுடைய தாயையும் அபூ தல்ஹா அவங்களுக்கும் மனம் முடிச்சு கொடுத்தாங்க. அந்த திருமணத்துல அபூ தல்ஹா அடைஞ்ச ஆனந்தத்துக்கு இவ்வளவுதாங்கிறது வர்ணிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அப்போ தன்னுடைய செல்வம் அத்தனையும் அதுக்கு பின்னாடி உம்மு சுலைம் அவங்க கிட்ட கொட்டி குடுக்குறாங்க. இருந்தாலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூ தல்ஹாவே, நான் உங்களை அல்லாஹ்வுக்காக திருமணம் முடிச்சேன், அதை தவிர வேற எந்த மகரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபூ தல்ஹா மனம் முடிச்சதுக்கு பின்னாடி மிக பொருத்தமான ஒருவரை நான் துணையாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உம்மு சுலைம் நினைக்க, அதாவது அவங்க ரொம்ப மனசு நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை அழகான முறையில வாழ்றாங்க. இந்த உலக செல்வங்கள் அனைத்தையும் மிகைத்த செல்வமான அல்லாஹுடைய ஈமானை, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டதை அவங்க எடுத்தாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்றாங்க, உங்கள் மூலமாக அல்லாஹு தாலா இவருக்கு நேர்வழி காட்டுவது உங்களுக்கு சிறந்த ஒரு சிவந்த ஒட்டகை கிடைப்பதை விட சிறந்தது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ உம்மு சுலைம் நினைத்து பாக்குறாங்க. அப்ப உலக செல்வங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய வெகுமதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை விரும்பக்கூடிய ஒரு மனிதர் மிகப்பெரிய செல்வந்தராகவும் அழகாவும் கண்ணியமானவராக இருந்தும் அவர்கிட்ட இஸ்லாம் இருந்தா தான் நான் ஏத்துக்கிருவேன்னு சொல்லி அந்த மனிதரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து ஷஹாதா எடுத்ததுக்கு பின்னாடிதான் திருமணம் முடிக்கிறாங்க. இந்த ஹதீசுகளை, இந்த நிகழ்வுகளை, இந்த சம்பவங்களை நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தோம்னு சொன்னா நம்ம பிள்ளைகள் நம்மை விட்டு தவறி போவார்களா? இன்றைய முஸ்லிம் பெண்கள் உம்மு சுலைம் அவர்களை போன்ற பெண்களின் வரலாற்றை படித்து படிப்பினை பெறணும்னு இந்த இடத்துல ஆசிரியர் நமக்கு சொல்லி தர்றாங்க. நாம முதல்ல படிச்சிருக்கிறோமா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க? அப்ப அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு எப்படிப்பட்ட அழகிய வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பெண் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிறதுல எவ்வளவு சிறப்பானவளாக மார்க்கத்தை விளங்கியவளாக இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. இந்த முறையில நாம நம்ம பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களா இருக்கணும். பெண் பிள்ளைகளாகிய ஆண் பிள்ளையாகிய நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஹ்ஸாப்ல சொல்லி காமிச்சான் பாத்தீங்களா? 10 வசனங்கள், 10 விஷயங்கள். அதை முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக வைத்து தேர்ந்தெடுக்கணும். அதை அல்லாமல் உலகத்திற்காக, உலக பகட்டுக்காக எத்தனை கார் வச்சிருக்காங்க, எங்க வீடு இருக்கு, என்ன படிப்பு இருக்கு, என்ன பதவி இருக்கு, எப்படிப்பட்ட குடும்பம் இருக்கு பார்க்கணும் தான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா அதுக்கு அடுத்தபடியா முதன்மையானதா எது இருக்கணும்? மார்க்க பெற்று இருக்கணும், நல்லொழுக்கம் இருக்கணும், நற்குணம் இருக்கணுங்கிறத முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி முக்கியமா பார்க்கக்கூடியதா இருக்கு. இதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அழகிய ஒரு வாழ்க்கையை, மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். கேட்டதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக, நம்ம பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக, நாமும் அதன்படி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எப்படிப்பட்ட உபதேசங்களை, எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை நீ சொல்லிக் கொடுத்தாயோ அதன்படி வாழக்கூடியவர்களாக, வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அழகான முறையில் குடும்பங்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, குழந்தைகளை வளர்த்தெடுத்து உன் புறத்தில் அழகான அமானிதங்களை ஒப்படைக்கக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.